இன்றைக்கி வேர்ல்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் வாட்டர் மார்க். இந்த வாட்டர் மார்க்குன்ற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மட்டும் இல்லை, வாட்டர் மார்க் நிறைய இடங்களில் யூஸ் ஆகுது. இப்போ கண்டென்ட்டோ இல்லை வீடியோவோ சம்திங் ஏதாவது நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அது என்னுடைய கிரியேஷன். இதை வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி யாராவது யூஸ் பண்ணாலும் அதில் ஒரு காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படின்றத நீங்கள் சிம்பாலிக்காக கொடுக்கணும். அப்படின்னா அதுக்காக இந்த வாட்டர் மார்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறீங்க, ஒரு புக் ரெடி பண்ணுறீங்க. இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது அந்த புக்கவோ இல்லை ஒரு நோட்ஸோ அதை வேறு யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒருவேளை அவங்க அப்படியே அதை ஜெராக்ஸோ பிரிண்ட் அவுட்டோ எடுத்து அவங்களுடைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, இல்லை அதை ஒரு சேல்ஸ்க்கோ யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வேறு ஒருத்தருங்கிறத இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த டாக்குமெண்ட்லேயோ இல்லை ஒரு வீடியோலேயோ உங்களுடைய இமேஜையோ இல்லை உங்களுடைய பிராண்டையோ அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு வீடியோ வருதா ஒரு டவுன்லோட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு புக்லெட்டாக இருந்தால் அதை என்ன பண்ணுவாங்க, ஜெராக்ஸ் பண்ணுவாங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது நீங்கள் அதில் வாட்டர் மார்க் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்னவாக தான் போய் சேரும், அந்த கண்டென்ட்டோட உங்களுடைய பிராண்ட் நேமோ இல்லை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய நேமோ சேர்ந்து தான் போகும். அப்போது அங்கே என்ன பிரச்சனை வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறணும். உங்களுடைய இதுன்றதை நீங்கள் என்ன பண்ணிடணும், சிம்பாலிக்காக காட்டணும். காப்பிரைட் வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் வாட்டர் மார்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் மார்க் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பேஜ் லேஅவுட்டில் வாட்டர் மார்க் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய டிஃபால்ட் வேர்டே போதும், டோன்ட் காப்பி அப்படின்ற மாதிரி டிஃபால்ட் வேர்ட்ஸ் இருந்தாலே போதும்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கான்ஃபிடென்ஷியல் அப்படின்றது வேணும் அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஷேப்பில் வேணும், ஸோ ஹரிசாண்டலாக வேணுமா, வெர்டிகுலரில் வேணுமா, இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனே போதும்னா அங்கே எது தேவையோ எந்த பொசிஷனில் தேவையோ அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஓனாக நான் என்ன பண்ணணும், என்னோடய நேம் போட்டு இப்போ நான் உருவாக்குற டாக்குமெண்ட் என்னோடய பேர்லேயே வேணும். ஓகே, அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் அந்த கஸ்டமில் போயிட்டு டெக்ஸ்ட்டு வாட்டர் மார்க் அப்படின்றதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு தேவையோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுன்ற இடத்துல டைப் பண்ணிவிட்டு அது என்ன சைஸில் வேணும், என்ன கலரில் வேணும், அது அந்த திக்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா? நான் லைட் கலர் கொடுத்துருக்கேன், அது ரொம்ப லைட்டாகவும் சின்ன சைஸ்லேயும் வந்திருக்கு. இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டைரக்ஷனையும் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். கைடு 2024-3 தான். இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த நேம்லலாம் வாட்டர் மார்க் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட நேம்லேயே வேணும்னா அப்படி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு கம்பெனி விஷயமா பண்ணுறீங்க, இல்லை ஓகே இதோட இமேஜ்னு ஒன்று இருக்குது, லோகோ இருக்குது, அதை நான் வாட்டர் மார்க்கை கொடுக்கணுன்னா பிக்சர் வாட்டர் மார்க்கில் நீங்கள் போயிட்டு ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் பிக்சர்னு கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த பிக்சர் எங்கே சர்வ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கஸ்டம் வாட்டர் மார்க்கில் போய்ட்டு டெக்ஸ்ட் வேணும்னா டெக்ஸ்ட் வாட்டர் மார்க், பிக்சர் வேணும், லோகோ வேணும் அப்படின்னா அது ஆல்ரெடி உங்கள் சிஸ்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, அந்த பிக்சர் வாட்டர் மார்க்கில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான பிக்சரை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே அந்த வாட்டர் மார்க் பேக்கில் இருக்கும். தென் நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே அது மேலேயே பிரிண்ட் ஆகிற மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ இதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், அந்த டெக்ஸ்ட் மட்டுமா பிரிண்ட் ஆகும், அந்த டெக்ஸ்ட்டோடு சேர்ந்து பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த மைல்டு இமேஜும் சேர்ந்து தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ அந்த மாதிரி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டோன்னா வேறு யாராவது இதை ஜெராக்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னவாகும், நம்மளுடைய கண்டென்ட் நம்மளுடைய லோகோவோ பிக்சரோ வச்சுருக்கோம்ல, இதுவும் சேர்ந்து தான் ஜெராக்ஸோட ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் உருவாக்குறேன் சிவகாமி அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன் அப்படின்னா என்னோடய நேமோடு தான் அந்த பிரிண்ட்டு வெளியே போகும். ஓகேங்களா? அப்போ இது பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு பிடிஎஃபாக மாற்றி வச்சுக்கோங்க, அது சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்டை உங்களுடைய க்ரியேட்டிவ் இது என்னுடையதுன்றதை காட்டுறதுக்காக இந்த வாட்டர் மார்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.